அண்மை காலமாய் இரவு நேரம் மிகுந்த பையனுக்கு விதிக்கப்பட்ட கண்ணாடி போல தென்படும். அவர் ஆகஸ்ட் மாதத்தின் முல்லை மணிகள் போல கலைஞன் அருள் தோல்வியின் கிழங்களை பிரதிபலிக்கிறான். அவரது மனதில் குழையிட்டுக் கொண்ட பூக்கள் பல பூத்துள்ளன. ஆனால் அவைகளின் அழகு புறம்பான இருட்டில் மறைந்துவிட்டது. என் யாரும் யாருக்கும் தெரியாதவர்கள் என்றவரை கொண்ட உள்ளத்தில் தன்னை அனுமதிக்க காத்திருக்கும் சிந்தனை பல்லார் உள்ளே ஒலிக்கிறது. ஒரு நண்பரின் வசனங்கள் காற்றில் பூத்த துறவிகளைப் போல சுகமான ஊற்றுகளை ஊற்றுகிறது. உன்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்ளும் போதுதான் உயிரின் வெற்றி என்பதிலும் ஒரு உண்மையை கூறுகிறது. அந்த பின் அருளின் கண்ணில் உலர்ந்த மலர்கள் மீண்டும் பழமொழியின் வழியில் புது வண்ணங்களை பெறுகிறார்கள். நான் என் தோல்வியை உடைக்கும் ஒரு புதிய ஆர்வத்தை தேடுகிறேன் என்று அவர் கொந்தளிக்கின்ற போக்குவரத்தில் கவிதை மாதிரியான அதிர்வை உள்வாங்குகிறான். அவன் எழுதிய வரிகள் சுவரில் சென்று இணையமாகும். அவர் எழுதினேன், புரிதல் ஆழமானது அறிவை விட. உண்மையான உறவுகளை கண்டுபிடிப்பது ஒரு திரையில் அணிகலனாக உள்ளது போல அழகான வாயர்களைப் போல திறக்கின்றது. இங்கு காயா காதல் மற்றும் கவிதையின் உருவங்களில் நிகழ்கிறாள். இந்த வரிகளை உங்களே எழுதினீர்கள். சிரிப்புடன் கூடிய கேள்வி அவரை சோம்பல் செய்தது. காயாவின் உணர்வான பார்வையை அனுபவித்த பிறகு அருள் புத்தகத்தை தொடங்குகிறது. மக்களின் வாழ்க்கையில் உண்மையான புரிதலை தேடிக்கொண்டு பல்வேறு கடினங்களை கடந்து கமழும் பணியை சுடும் எழுத்தாளராக தோன்றுகிறான். ஒரு நாளில் உன்னை உண்மையாக புரிந்து கொள்பவர்கள் அதிகம். இது அவர் வரலாற்றின் பயணத்தில் வைபவமாக படிக்கும் முறை அவரது புத்தகத்தில் மூடு மாறிக்கொண்டே இருக்கிறது. முடிதலில் அருள் தனது புதிய அடியல் பரிசுகளை தேடி எழுத்தாளராக வண்ணம் கட்டுகிறான். எப்போதும் ஆழமான உறவுகளை அடைவதற்கான பயணத்தை தொடர்கிறான். அவன் நின்ற எண்ணல்கள் கடலின் ஆழத்தில் இருக்கின்ற ஆழத்தைப் போல இருக்கின்றன. பாடலை சொல்வதோடு உண்மை புரிதல் அவரை வைத்திருக்கின்றது. எந்த நிலையிலும் ஒரு மகளிரின் மேல் அறிவு கூறுவதால் ஒருவர் அவரை உண்மையாக புரிந்து கொள்வதை உறுதி செய்துள்ளது. இதுவரை எவ்வாறு சிறப்பிக்கிறார்?